மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட இந்த இருவரிடம் விசாரணை மேற்கொள்வாங்க. இதில் கூடுதலான தேவைப்படக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்தவரை 12 மணிக்கு கரூரில் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அப்படி இருந்து அவர் 7 மணிக்கு வருவதற்கான காரணம் என்ன? அப்போ கூட்ட நெரிசல்னா அதை யாரெல்லாம் அதாவது எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, இந்த கூட்டம் நடத்துவதற்கான அனுமதியை எவ்வளவு பேர்னு சொல்லி வாங்கியிருந்தீங்க அப்படின்னு ஏர்லி டைம்ஸ்ல இந்த பிரிலிமினரி ஸ்டேஜ்ல அதை விசாரித்ததுக்கு பிறகு அதில் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ண வேணும் அப்படிங்கிறத இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சம்மன் கொடுத்து விசாரித்ததுக்கு பிறகு அவர் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக தாவேகா ஒரு தொண்டரே அந்த ஜெனரேட்டர் ஆஃப் செய்ததாக சில காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அது அந்த நபர் யார்? அதே போல செருப்பு வீசியதாக ஒரு சில குற்றச்சாட்டை தாவேகா வைக்கிறாங்க. அந்த நபர்கள் யார்? இப்படின்னு அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸை இந்த பல்வேறு காணொலி காட்சிகள் தொடர்ச்சியாக தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆய்வு செய்து அதே போல பாதிக்கப்பட்ட நபர்கள், அதே போல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவர்களிடம் அந்த குடும்பத்தாரிடம் விசாரணைனா அவரிடம் சில கருத்துக்களை எத்தனை மணிக்கு நீங்க போனீங்க, எந்த காரணங்கிறத கேட்பாங்க. அதே போல சிலர் சிகிச்சை பெற்று வீடு திரும்ப இருக்கிறாங்க. அவரிடம் சில விசாரணையை மேற்கொள்வாங்க. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதுல விஜய் அவர்களை இன்க்ளூட் பண்றாங்களா, எஃப்ஐஆர்ல அவருடைய நேம் வரப்போதா, அல்லது எஃப்ஐஆர் எந்த அடிப்படையில் அவருடைய பெயர்ல வரப்போகுது, அல்லது அந்த எஃப்ஐஆருக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இனிமே வரக்கூடிய அந்த புலனாய்வுக்கு பிறகுதான் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த எஸ்ஐடி தன்னுடைய புலனாய்வை விரைவில் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேவப்பிரியன். அவினேஷ், அதே நேரத்தில் தாவேக்காவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவினுடைய பதிவு குறித்து ஏற்கனவே காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. தற்போது நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பி இருக்கிறார். இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? 2 தினங்களுக்கு முன்பு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பதிவை தாவேகாவுடைய அந்த தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் பதிவிட்டிருந்தார். உடனடியாக சில நிமிடங்களில் அந்த பதிவை அவர் நீக்கம் செய்தார். ஆனால் சர்ச்சைக்குரிய அவர் சில கருத்துக்களை அதில் பதிவிட்டிருந்தது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருந்தது. மீண்டும் அந்த பதிவை நீக்கி சில திருத்தங்களோடு அவர் மீண்டும் வேற ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். இன்றைக்கு நீதிமன்றத்தில் அந்த சர்ச்சைக்குரிய பதிவு என்பது நீதிபதி முன்பு காட்டப்பட்டது. அதை பார்த்தவுடன் இது போன்ற நடவடிக்கைகளில் காவல்துறை மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இது அவரை கைது செய்ய ஏன் இவ்வளவு காலதாமதம், அல்லது ஏன் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கேள்வி எழுப்பினார். அதுக்கு அரசு தரப்பு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவலை தெரிவித்திருந்தாங்க. எனவே ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திவிடும், ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திவிடும். எனவே நீதிமன்ற உத்தரவுக்காக நீங்க காத்திருக்கீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினார். எனவே இவர்கள் எல்லாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்கிற கேள்வியும் நீதிபதி எழுப்பியிருந்தார். ஒரு புரட்சி ஏற்படுத்துவது போல ஒரு பதிவை அவர் பதிவிட்டிருக்கிறார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதுபோல பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறை கவனத்துடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டும். நீதிமன்றம் இவை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட போது தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி இந்த பதிவுக்கு பிறகு அவர் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே அந்த பதிவு என்பது ஒரு சர்ச்சைக்குரிய பதிவாக இருந்தது. அது தொடர்பான வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆதவ் அர்ஜுனாவும் இதுல கைது செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நீதிமன்றம் அதுல ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு சர்ச்சைக்குரிய பதிவு, ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அளவில் பதிவெல்லாம் போடுவது அப்படிங்கிறது அதனுடைய பின்புலத்தை ஆராய்ந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கீங்களா அப்படிங்கிற கொஸ்டினையும் எடுத்திருக்கக்கூடிய நிலையில அவரும் கைது செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இந்த உத்தரவுக்கு பின்னாடி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பாலவேல். அவினேஷ், அதே நேரத்தில் நீதிபதி செந்தில்குமார் பல்வேறு காட்டமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் தொண்டர்களையும் அவர்களுடைய ரசிகர்களையும் மக்களையும் தவிக்க விட்டு சென்றிருக்கிறார்கள். மிக குறிப்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தொடங்கி தாவேகாவினுடைய தலைவர் குறித்தும் அவருடைய தலைமை பண்பு குறித்தும் சில முக்கியமான கேள்விகளை நீதிபதி செந்தில்குமார் எழுப்பியிருக்கிறார். அந்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். மிக முக்கியமான ஒரு கருத்துக்களை, கேள்விகளை இன்றைக்கு நீதிபதி செந்தில்குமார் இந்த நீதிமன்றத்தில் அவர் முன்வைத்திருந்தார். குறிப்பாக
தாவேகாவுடைய தலைவர் விஜய் நடந்து கொண்ட விதம், அந்த இடத்திலிருந்து மறைந்தது, அங்கிருந்து சென்றது, தொண்டர்களை அவருடைய பின்பற்றியவர்களை அப்படியே விட்டுவிட்டு சென்றது என்பது ஒரு தலைமை பண்புக்கான ஒரு தனித்துவம், தலைமை பண்புக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த 41 பேர் உயிரிழந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய பேரிடர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அதே போல தங்களை நம்பி தங்களை பார்க்க வந்த மக்களை, குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அந்த இடத்திலிருந்து அவர்கள் கடந்து சென்றிருக்கிறாங்க. அவருடைய தலைவர் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதற்கெல்லாம் தன்னுடைய கடும் கண்டனத்தை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஒரு கட்சி நடத்தக்கூடியவர்கள் ஒரு தலைமை பண்புக்கு உரியவரா அப்படிங்கிறது ஒரு அப்படிங்கிற கேள்வியும் இன்றைக்கு விஜய் மீது நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அரசு தரப்பிடம் பல்வேறு காட்டமான கருத்துக்களை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுவரை 2 பேர் மட்டுமே கைது செய்திருக்கிறீங்க, ஏன் கைது செய்யவில்லை? அல்லது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீது ஏற்பாட்டாளர் பாதுகாக்கிறீங்களா? அந்த பேருந்தை இதுவரை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டாமா? அந்த பேருந்தை ஓட்டிய ஓட்டுநர் இது அனைத்தையும் இதெல்லாம் பாதுகாத்திருக்க வேண்டாமா? அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டாமா? அதே போல இந்த மக்களையும் குழந்தைகளையும் அங்கிருந்து மீட்கப்பட வேண்டிய தவகாவினரே அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கிறாங்க. ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் இந்த விவாதத்தில் இரங்கல் தெரிவித்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அனைத்து கட்சியினரும் அதில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டும் அந்த மீட்பு பணியிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறாங்க. அவங்களுடைய பின்தொடர வந்தவங்களை, அவங்களுடைய ரசிகர்களை, அவங்களுடைய தொண்டர்களை அப்படியே விட்டு சென்றிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை இன்றைக்கு நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார், அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அஸ்ராகார் தலைமையிலான ஒரு வடக்கு மண்டல ஐஜி தலைமையிலான ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். மேலும் ஆதவ அர்ஜுனுடைய சர்ச்சைக்குரிய எக்ஸ்வலை பக்கத்துக்கும் நீதிபதி கடுமையான முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறார், அதாவது உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். அவர் மீது உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுங்கள், இது போன்ற பதிவுகள் வந்து பிரச்சனை ஏற்படுத்திவிடும், இதற்கு பின்னால் கூடிய பின்புலத்தை ஆராய்ந்து அவர் மீதான நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு அந்த வகையில் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல். அவினாஷ், இப்போ இதுல 2-3 முக்கியமான கேள்விகள் நீதிபதி எழுப்பி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அவர்களுடைய விசாரணை, அந்த நடவடிக்கைகள் ஒருபுறம் இருக்க, இந்த பரப்புரை வாகனத்தின் மீதான நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை, ஆதவ அர்ஜுனா மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கிற கேள்விகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் என்பது விசாரணைக்கு பிறகாக எதிர்பார்க்கலாமா அல்லது உடனடியாக அது எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீதிமன்றம் அதை ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. இதுவே ஏன் டிலே அப்படிங்கிற கேள்வியை தான் 2 விவரத்திலும், அதாவது தாவேகா அந்த பொறுப்பு மீதும் சரி, அதே போல ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த எக்ஸ் வலைப்பக்கத்திலும் 2க்குமே நீதிபதி சொல்லிக்கிறாங்க இதுவே ஒரு காலதாமதம். நீதிமன்றம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உத்தரவுக்காக நீங்க காத்திருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுல ஏன் 2 மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க? ஒரு பெரும் பேரிடர் நடந்திருக்கிறது, அதுக்கான காரணத்தை இன்னும் ஆராய்ந்து இதுக்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளல அப்படிங்கிறதையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. எனவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உடனடியாக இதுல ஃபார்ம் பண்ணி அவங்க இந்த கரூர் மாவட்ட, அதாவது கரூர் காவல்துறையிடமிருந்து ஆவணங்களை பெற்று அவர்கள் ஒருபுறம் விசாரணையை மேற்கொள்வாங்க, சமன் அனுப்பி. ஆனால் மீன்வாயில் விஜய் மீதும் வழக்கு பதிவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிற நீதிமன்றமே அதை தெரிவித்திருக்கிறாங்க, ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. அந்த கட்சியின் மீதும் விஜயின் மீதும் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல ஆதவ அர்ஜுனா மீதும் ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எனவே ஃபர்தரா போலீஸ், அதாவது காவல்துறை உடனடியாக அவங்க மீது வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, அவர்கள் சமன் அனுப்பி விசாரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த வகையில் பல்வேறு காட்டமான ஒரு கேள்விகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இதில் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து தான் நீதிமன்றம் அடுத்த கட்ட கருத்துக்களையோ அல்லது இது தொடர்புடைய வழக்குகளை தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாலவேல். நிச்சயமாக அபினேஷ்,